என்ன பிரச்சனை? யார் இவர்கள்? இவங்க எங்கே இருந்து வந்தார்கள்? ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 குழந்தைகளை கொடுத்தார். மூத்தவர் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும், இளையவருக்கு இஸ்ஹாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த 2 குழந்தைகளும் ஷாம், இன்றைய பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, இந்த பலஸ்தீனை அரபியில் அன்றைக்கு ஷாம் என்பதாக சொல்லப்படும். இன்றைய பலஸ்தீன், இன்றைய ஜோர்டான், இன்றைய சிரியா, இன்றைய லெபனான், இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த 5 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர் தான் குர்ஆன் ஷாம் என்பதாக பதிவு செய்யும். அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடு தொடர்பு எதுவுமே இல்லை. வளர்ந்ததெல்லாம் மக்காவில், திருமணம் முடித்தது மக்காவில், மரணித்ததும் மக்காவில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய தாயாரும். இளைய மகன் இஸ்ஹாக் இருக்கிறார் அல்லவா, சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த பலஸ்தீனில் ஆலயம் கட்டப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசூலம் என்று சொல்லப்படும். ஜெருசூலம் என்று சொன்னால் அமைதியின் நகரம். பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதே தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை. அந்த ஜெருசூலத்தில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபாவை மக்காவிலே கட்டி எழுப்பினார்களோ, காபா கெட்டப்பட்டு 40 வருடத்திற்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துணையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக, இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். மூத்த மகனை கொண்டு அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு ஆலயத்தை கட்டியதை போன்று பலஸ்தீனிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்திற்கு பெயர் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் இஸ்லாம் என்ன பதிவு செய்யும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பதாக பதிவு செய்யும், இஸ்ராயில் என்பதாக பதிவு செய்யும். குர்ஆனில் நாம் படிக்கிறோம் அல்லவா, சூரா இஸ்ராயில் 15வது ஜுசுவில் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயம். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுவான் அல்லவா, யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேலர்களின் மக்களே என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறானே. இந்த இஸ்ராயில் என்று அல்லாஹ் யாரை பார்த்து கூறினான் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இனி ஒரு பெயர் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குழந்தைகள் மொத்தம் 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளை அல்லாஹ்வும் மார்க்கமும் எப்படி அழைக்கும் என்று சொன்னால் யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே. யா பனி ஆதம், ஆதமின் மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான் அல்லவா. அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்றால் யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே என்று அல்லாஹ் அழைத்தான். யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளின் வழியாக வந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனங்கள். அது ஒரு இனம், அது ஒரு மதம் அல்ல. அதை அல்லாஹ் மதமாக கொடுத்தான், கலாச்சாரமாக கொடுத்தான். ஆனால் அவர்கள் எப்படி சுருக்கிக் கொண்டார்களே, ஆனால் அதை ஒரு இனமாக சுருக்கிக் கொண்டார்கள், ஒரு குடும்பமாக இந்த 12 கோத்திரத்துக்காரர்கள். அதனால்தான் யாரும் யூத மதத்திற்குள்ளாக நுழையவும் முடியாது, யூத மதத்திலிருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது. நான் யூத மதத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக யாரும் உள்நுழையவும் முடியாது. யூதர்களில் யாரும் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்பதாக யாருக்கும் அழைப்பு பணியும் செய்ய மாட்டார்கள். பிறப்பால் வரக்கூடிய ஒரு இனம் அந்த இனம். பொதுவாக பிறப்பால் ஒரு கௌரவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களிடத்தில் மிக கடுமையான மூர்க்கத்தனத்தை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் என்ன தலையில் கொட்டி சொன்னது? பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, நிறத்தால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, பேசும் மொழியால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல. ஆம், கண்ணியம் என்று சொன்னால் யார் அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹுவை அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் பயப்படுவார்களோ, யார் மனித சமூகத்திற்கு உதவி செய்வார்களோ, யார் படைத்தவனை மட்டும் ஆராதித்து வணங்குவார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு உகப்பானவர்கள், நேசத்திற்குரியவர்கள். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள். வகாலு லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாமம் மஅதூதாத். அவர்களினுடைய நம்பிக்கையை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது, காரணம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்ற நம்பிக்கையுடையவர்கள் அவர்கள். நாங்கள்
இப்ராஹிமினுடைய மகன் இஸ்ஹாக்கினுடைய மகன் யாக்கூபினுடைய புதல்வர்கள். நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள். எங்களுக்கு கீழ்தான் உலகம் பயணிக்க வேண்டும். நாங்களே மூத்தவர்கள், நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள், நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள். பலஸ்தீனுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன? இவர்களினுடைய இறை தூதர்கள், அவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய இறை தூதர், யாரெல்லாம் ஒரே இறைவனை ஆராதிப்பார்களோ, மறுமையை நம்புவார்களோ, அவர்களினுடைய இறை தூதர்கள் எல்லோரும் நம்முடைய இறை தூதர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், வகாலத்தில் யஹூது, யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக, நசராக்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் யாருக்கு சொந்தம் என்றால் யூதம் என்ற இனத்திற்கு சொந்தம் அல்ல, கிறிஸ்தவம் என்ற மதத்திற்கு சொந்தம் அல்ல. இறைவனை யாரெல்லாம் வணங்குவார்களோ, ஒரே இறைவனினுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் சுமப்பார்களோ அத்தனை நபர்களுக்கும் இப்ராஹிம் சொந்தம். இப்ராஹிம் எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப இவங்க பலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், இவர்கள் பொதுவாக இவர்களினுடைய குணம் குர்ஆன் சொல்லும் வரலாறும், நாம் ஏதோ குர்ஆனை மட்டும் பேசவில்லை, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு. இன்றைக்கும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தோரா என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் இப்படி வருகிறது, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு எப்படி இறை இல்லமாம் காபாவிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் ஒரு கண்ணியம் கொடுக்க வைத்திருந்தான். ஆனால் இவர்கள் அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு தயங்கினார்கள், கண்ணியம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேயே பலஸ்தீனை சுற்றியே இவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவையெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எதிரிகளை சாட்டி இவர்களை பலஸ்தீனில் இருந்து அடித்து விரட்டிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்துகிறான். மூசா என்ற ராஜகுமாரன் பிறந்து இஸ்ரவேலர்களினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ஃபிரௌனிடத்தில் இருந்து மீட்டெடுத்து அப்படி கடலை பிளந்து, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, கடலை பிளந்து அல்லாஹ் பாதை அமைத்து அவர்களை மீட்டெடுத்து பாலைவனத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ் அடுத்த கட்டளை இட்டான் இஸ்ரவேலர்களான மூசாவினுடைய சமூகத்திற்கு, நாம் பேசக்கூடிய யூதர்களுக்கு, உதுஹுலுல் அர்தல் முகத்தஸா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொடுமைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே உன்னுடைய சமூகத்திற்கு நீ சொல்ல வேண்டும், இஸ்ரவேலர்களுக்கு இந்த புனிதமான தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள், அந்த தேசத்தை அக்கிரமக்காரர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து கண்ணுக்கு முன்பாக கடலை பிளந்து காத்தவன் அல்லவா அல்லாஹ், அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த யூத சமூகத்திற்கு இன்றைக்கு எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, எந்த பலஸ்தீனை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, இந்த நிலத்திற்காக ஒரு சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொள்ளாத பாவிகள் இந்த பாவிகள், துரோகிகள். குர்ஆன் அவர்களினுடைய வேதம் தோரா சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்ட அல்லாஹுவால் இந்த அக்ஸாவினுடைய கொடுமைக்காரர்களிடத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு முடியாதா? வாருங்கள், நாம் அக்ஸாவை மீட்டெடுக்கலாம், பலஸ்தீனை மீட்டெடுக்கலாம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இல்லை மூசா, ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டது ஒரு புறம் இருக்கட்டும், இனியும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இல்லை. ஃபிரௌனிடத்திலிருந்து நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், உலகத்தை அனுபவிக்க போகிறோம், நீயும் உனது அல்லாஹுவும் சேர்ந்து போராடுங்கள், நாங்கள் கைகொட்டி அமர்ந்து கொள்கிறோம், எந்த தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தேசம் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக துரோகம் செய்தவர்கள். குர்ஆன் அவர்களினுடைய தோரா. உடனே அல்லாஹ் சொன்னான், 40 ஆண்டு காலம் நீங்கள் சாபத்தை தலையில் சுமந்தவர்களாய் இந்த தீகு பாலைவனத்திலே சுற்றித் திரிவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ضُرِبَتْ عَلَيْهِمُ الذِّلَّةُ وَالْمَسْكَنَةُ, உங்கள் மீது இழிவும் வறுமையும் சாட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி 40 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அனாதையாக, அப்படி நாடோடிகளாக தீகு பாலைவனத்திலேயே அல்லாஹ் சுத்த வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மரணம் நெருங்குகிறது. அவருக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படி ஆகினும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள்ளாக ஸஹீஹுல் புகாரி நாம் நுழைய வேண்டும் என்ற ஆசை. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைத்து விட்டது. அல்லாஹ் காத்த அல்லாஹ், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டெடுத்த அல்லாஹ், அதே அல்லாஹ் வாக்கு தந்தான், நீங்கள் உள்ளே நுழையுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று வாக்கு தரும் பொழுது இந்த என்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு தயாராக இல்லை, இந்த புனிதமான பூமியை மீட்டெடுப்பதற்கு என்னுடைய சமுதாயம் தயாராக இல்லாததினால் மூசாவிற்கும் உள்ளே நுழைவதற்கு தடுக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரண நேரம் அல்லாஹ்விடத்தில் சொல்வார், அல்லாஹுவே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தவனாகவாவது
நான் உயிர் பிரிய உள்ளே நுழைவதற்குத்தான் என் சமுதாயத்தால் எனக்கும் தடை வந்து விட்டது. என்னுடைய சமுதாயத்தை நான் அல்லவா மேய்க்க வேண்டும், என்னுடைய சமுதாயத்தின் தலைவன் அல்லவா நான். அல்லாஹ்வினுடைய சாபம் இஸ்ரவேலர்கள் மீது விழுந்து விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி, அல்லாஹ் உங்களுக்கு மீட்டு கொடுத்த, அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து காத்திருக்க, அதே அல்லாஹ் உங்களை உள்நுழைய சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த தேசம் வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லாத பொழுது நீங்கள் நாடோடியாக சுற்றித் திரியுங்கள் என்று அல்லாஹ் சபித்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை உள்ளவும் போக முடியல. அப்ப சொல்வாரு அல்லாஹ் அக்ஸாவை பார்த்தவனாக, அப்ப அல்லாஹ் சொல்வான், அக்ஸாவை நோக்கி ஒரு அம்பு எறிந்தால் அந்த அம்பு எவ்வளவு தூரத்தில் போய் விழுமோ அதற்கு முன்னால் நின்று கொள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்பார்கள். மஸ்ஜித் அக்ஸாவினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. பார்த்தவராக அவரினுடைய ரூஹு பிரிந்தது என்று ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படும். 40 வருடம் முடிந்து விடுகிறது. உங்கள் வீடுகளுக்கு சென்று சூரா பக்கராவை படித்து பாருங்கள். இவர்களினுடைய துரோகத்தை குர்ஆன் எவ்வளவு நேர்த்தியாக பதிவு செய்யும். இப்பொழுது அல்லாஹ் இனி ஒரு இறை தூதரை அந்த யூதர்களுக்கு அனுப்பி அல்லாஹ் அவர்களை மன்னித்து, அல்லாஹ் வாக்கு கொடுப்பவன், வாக்கு லதபிதில் கலிமாத்தில், அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான். வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹுல் மீஆத். 40 வருடம் நீங்கள் சாபம், 40 வருடம் முடிகிறது. இனி ஒரு இறை தூதரை அனுப்பி அல்லாஹ் சொன்னான், வாருங்கள் நாம் பலஸ்தீனுக்குள்ளாக நுழையலாம். அப்படி நுழையும் பொழுது அல்லாஹ் இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால், பணிந்தவர்களாக, இது அல்லாஹுவினுடைய ஆலயம், அல்லாஹ் வணங்கப்படுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய ஆலயம், உங்களினுடைய பெற்றோர் என்று நீங்கள் வாதாடக்கூடிய இஸ்ஹாக்கு கட்டிய ஆலயம். ஆதலால் பணிந்தவர்களாக, அல்லாஹுவே எங்கள் பாவத்தை நீ மன்னிக்கணும், அல்லாஹுவே எங்களை நீ இரட்சிக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் அழுதவர்களாக, நீங்கள் பணிந்தவர்களாக அக்ஸாவிற்குள்ளாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபபத்தலல்லதீன ஸலமு கௌலன், கைகளை தட்டியவர்களாக, கெட்ட வார்த்தைகளை பேசியவர்களாக, அல்லாஹுவே எங்களை நீ மன்னிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹுவை கேலி அடிக்கும் விதமாக ஹைத்தத்துன் ஹைத்தத்துன், கோதுமை கோதுமை என்பதாக டான்ஸ் ஆடிக்கொண்டு, இப்பொழுது நீங்கள் யூடியூபிற்குள்ளாக போய் பார்க்கலாம், யூதர்கள் அக்ஸாவிற்குள்ளாக நுழையக்கூடிய லட்சணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்றும் அப்படித்தான் அல்லாஹுவினுடைய ஆலயத்தை இழிவுபடுத்தியவர்களாக உள்ளே நுழைந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொடுத்தான். இவர்கள் இன்று மாறுவார்கள், நாளை மாறுவார்கள் என்று அல்லாஹ் பொறுத்து கொடுத்தான். அல்லாஹ் பல்வேறு இறை தூதர்களை அந்த சமூகத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த சமுதாயத்தினுடைய குறைகளை, அந்த சமூகம், அந்த இனத்தை சார்ந்தவர்கள், மற்ற இறை தூதர்களை, மற்ற இனத்தை சார்ந்தவர்களை அல்லாஹ் இறை தூதர்களாக அவர்களுக்கு அனுப்பவில்லை. இஸ்ரவேலர்கள் யூதர்களினுடைய இனத்தை சார்ந்தவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பினான். 4வது அத்தியாயம் 155வது வசனம், ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் வகுஃப்ரிஹிம் பிஆயாத்தில்லாஹ் வகத்லிஹிமுல் அன்பியா, தங்கள் இனத்தை சார்ந்து தங்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதரையை கொடூரமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வளாகத்தில் பலஸ்தீனிலேயே வட்டி தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள், விபச்சாரத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள், அவர்களுக்கான ஷரியத்தை மாற்ற ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் எதிரிகளை அல்லாஹ் அவர்கள் மீது சாட்டி அல்லாஹ் அவர்களை அந்த பூமியிலிருந்து விரட்டி அடித்து விட்டார். பிறகு ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒருவரை அல்லாஹ் கொண்டு வந்து, அவரை கொண்டு அல்லாஹ், அவரும் யூதர்களை சார்ந்த இஸ்ரவேலர்களை சார்ந்தவர், அவரை வைத்து அல்லாஹ் மீண்டும் இவர்களை மஸ்ஜித் அக்ஸாவிற்குள்ளாக பலஸ்தீனுக்குள்ளாக கொண்டு வந்து, அன்றைய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்பு இவர்கள் விரட்டப்படும் பொழுது அந்த மஸ்ஜித் அக்ஸாவை இடித்து விட்டார்கள் எதிரிகள். திருப்பி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடிக்கல் நாட்டுகிறார்கள். குர்ஆன் பதிவு செய்யும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உலகத்தையே அல்லாஹ் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தானே, அவருக்கு ஒரு பெரிய ஆசை, மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டிய, நம்முடைய தகப்பன் கெட்டிய இந்த ஆலயத்தை மீண்டும் நாம் எழுப்ப வேண்டும் என்ற ஆசையில் மனிதர்களை கொண்டும், குர்ஆன் சூரா நம்ல் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஜின்களை கொண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ்வுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை அந்த பலஸ்தீனிலே ஜெருசலத்திலே கட்டி எழுப்பினார்கள். கிறிஸ்து பிறந்ததிலிருந்து ஒரு 70 ஆண்டு காலம், கிபி 70 என்று சொல்வார்கள். உங்கள் வீடுகளுக்கு சென்று வரலாறை படித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசு அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ், இதே யூத சமூகத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட பொழுது குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், அவரை பற்றி சொன்னார்கள், ஒரு விபச்சாரியின் மகன், மரியம் ஒரு விபச்சாரி. மஅதல்லாஹ், என்ன தைரியம்! கிறிஸ்தவ உலகம், யூதர்களுக்கு இன்றைக்கு ஐரோப்பிய உலகம், யூதர்களுக்கு இன்றைக்கு அவர்களினுடைய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே கிறிஸ்தவர்களை பார்த்து யூதர்கள் சொன்ன வார்த்தை விபச்சாரியினுடைய மகன் ஜீசஸ் என்பதாக. இன்றும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
நாமாவது இயேசு அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எம்முடைய இறை தூதர், எம்முடைய உயிரை விட மேன்மையானவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி இறை தூதரோ அதே போன்று இயேசு அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய இறை தூதர் என்று நாம் சொல்கிறோம். ஒருவர் ஈசாவை மறுத்தால் அவர் முஸ்லிமே இல்லை என்பதாக நாம் சொல்கிறோம். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள் இயேசு அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது மரியம் ஒரு விபச்சாரி, மரியமுக்கு பிறந்த ஜீசஸும் ஒரு விபச்சாரன் என்பதாக சொன்னார்கள். இன்றும் சொல்லுகிறார்கள். இன்றும் அவர்களினுடைய நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த நம்பிக்கை தான். கிபி 70 ரோமர்களினுடைய கை ஓங்குகிறது. இவர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள். ரோமர்கள் இவர்களுக்கு அட்டூழியம் செய்வது, இவர்கள் ரோமர்களுக்கு அட்டூழியம் செய்வது. கடைசியாக ரோமர்கள் பார்த்து இவர்களை குறிவைத்து கொலை செய்தார்கள். இவர்களை எங்கெல்லாம் இன்றைக்கு எந்த ஐரோப்பிய உலகம் எல்லாம் யூதர்களுக்காக இன்றைக்கு வாதாடுகிறார்களோ இதே ஐரோப்பிய உலகம்தான். வரலாறு ஒன்றும் மறைந்து போகவில்லையே, வரலாறு ஒன்றும் இருட்டிலே எழுதப்பட்டதில்லையே, இன்றும் வரலாறு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே ஐரோப்பிய உலகம்தான் தேடி தேடி யூதர்களை கொலை செய்தார்கள். அப்படி உயிர் பிழைப்பதற்காக ஓடி வந்தவர்களில் சிலர் மதீனாவிலே தஞ்சமடைந்தார்கள். மதீனாவுக்கும் யூதர்களுக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவர்கள் தேடி தேடி யூதர்களை கொலை செய்யும் பொழுது இனி நாம் உயிர் பிழைத்தால் போதும் என்பதாக உயிர் பிழைப்பதற்காக மதீனாவிற்குள்ளே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இவர்கள் என்ன செய்ய, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் மதீனாவிலே கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பல நாடுகளில் போய் கிராமம் கிராமமாக உயிர் பிழைத்தால் போதும் என்பதாக யூதர்கள் தஞ்சமடைந்தார்கள். இவங்களுடைய நோக்கம் நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா பூர்வீக குடிகளுக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டு இவங்க கையை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி இருந்த ஒரு பூர்வீக குடிதான் மதீனா அன்சாரிகள் என்று சொல்கிறோமே. மதீனத்து மக்கள் அவுஸ் ஹஸ்ரஜ்னு 2 தகப்பனுக்கு பிறந்த 2 மக்கள் அந்த தேசத்தை ஆள்றாங்க. யூதர்கள் உள்ள வந்து 2 பேருக்கு ஆயுதத்தை கொடுக்கிறது, 2 பேரையும் சண்டை போட வைக்கிறது. காரணம், நாடோடிகள் வந்தேரிகள் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆனால் பூர்வீக குடிகள் சண்டையிட்டுக் கொண்டால் மட்டும்தான் முடியும். இவங்க 2 பேருக்கு ஆயுதத்தை கொடுப்பாங்க, 2 பேருக்கு வட்டிக்கு காசை கொடுப்பாங்க. ஆனா தங்களுக்குள்ளே வட்டி கொடுக்க மாட்டார்கள், ஏனைய மக்களுக்கு வட்டிக்கு கொடுப்பார்கள். இவர்கள் செய்ததினால் மதீனா இரத்த காடாக இருந்து கொண்டிருந்தது. 500 ஆண்டு காலம் மதீனாவிலே சண்டைகள் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. இதற்கு முடிவு கட்டுவதற்காகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து அழைத்து வந்தார். சரி, அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு நேசம் பாராட்டினார் தெரியுமா? மதீனாவிற்குள்ளாக வந்தவுடன் இவர்கள் எல்லாம் வேதக்காரர்கள். இவர்கள் எப்படி தலை செய்வார்களோ அப்படி ஆரம்பத்தில் தலை செய்வினார்கள். இவர்கள் எந்த திசையை நோக்கி வணங்கினார்களோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி வணங்கினார்கள். காரணம், இவர்கள் வேதக்காரர்கள். இறை தூதர்களினுடைய ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்வின் தூதர் ஒப்பந்தம் செய்தார்கள். மதத்தால் நாம் வேறுபட்டாலும், கொள்கையால் வேறுபட்டாலும், நாட்டால் நாம் எல்லாம் ஒன்றுபட்டவர்கள் அல்லவா? உங்கள் எதிரிகள் நமது எதிரி, எங்கள் எதிரிகள் உங்கள் எதிரி, எங்கள் எதிரிக்கு நீங்கள் உதவக்கூடாது, உங்கள் எதிரிக்கு நாங்கள் உதவ மாட்டோம் என்று வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிலே இருந்த பனு கைனுகா, பனு குரைவா, ஹைபர்ல இருந்த யூதர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனா இவங்களினுடைய குணம் எவ்வளவுன்னா, நாய கழுவி எவ்வளவு சுத்தம் பண்ணி நடுவீட்டுல வச்சானோ பழமொழி சொல்வார்கள் அல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அஹ்ஸாப் யுத்தத்துல குர்ஆன்ல சூரா அஹ்ஸாப் 22வது அத்தியாயம் அல்லாஹ் இதை நிகழ்வாகத்தான் அல்லாஹ் அனுப்பினான். மக்காவாசிகள் ரசூலை அழிப்பதற்காக பெரும் படையை திரட்டி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் யூதர்களை எல்லாம் கூப்பிடுகிறார்கள். நாங்கள் கொள்கையால் வேறுபட்டால் நம் நாட்டை அவர்கள் அழிக்கப் போகிறார்கள், இது உங்களுக்கும் நாடு, அதனால் நாமும் சேர்ந்து அவர்களை எதிர்க்கலாம் என்று சொன்ன பொழுது, முஹம்மதே நீ யார் என்றே எங்களுக்கு தெரியாதே என்பதாக அவர்களை அழைத்து வந்ததே இவர்கள் தான். பின்னால் தெரிந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகிகள், சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், தான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். பெரும்பான்மையான யூதர்கள் அப்படித்தான். ஏன் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிலே அவர்களோடு ஒப்பந்தம் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ரசூலினுடைய எதிரிகளுக்கு பின்னால் ஆயுதத்தை கொடுத்து ரசூலை கொல்லுவதற்காக அழைத்து வந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்த அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக் கொண்டு மீண்டும் மதீனாவிலே வாழுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஹைபரை போய் வெற்றி பெறுகிறார்கள். இந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கு கொலை செய்வது, முஸ்லிம்களை கொல்றது, முஸ்லிம் சொத்துக்களை அபகரிக்கிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஹைபரினுடைய யுத்தம் என்று சொல்கிறோம். ஹைபர்னா கோட்டை.
ஹைபர் கணவாய் வழியாக ஆப்கானிஸ்தானில் இருந்து உள்ளே நுழைந்தார் என்று சொல்கிறோமே, இதெல்லாம் இங்கிருந்து வந்ததுதான். ஹைபர்னா இங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கோட்டை இருக்கும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர்ல போய் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யுத்தம் நடக்கு, யூதர்கள் தோத்து போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாங்க உருவாக்கிய நிலம், எங்களுக்கு வாழ அனுமதி கொடுங்க. ரசூலுல்லாஹ் அப்பொழுதும் பாருங்கள், கருணையினுடைய பிறப்பிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர், நீங்க ஹைபர்லயே வாழ்ந்து கொள்ளுங்க, ஆனா எங்களுக்கு எதிராக ஈடுபடாதீர்கள். ரசூலினுடைய தோழர்களை கொலை செய்து யுத்தம் நடைபெற்று யுத்தத்திலே ரசூல் வெற்றி பெற்று விட்டால் ரசூல் நினைத்தார்களை அடித்து விரட்டி இருக்க முடியும். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கை கட்டுவார்கள், வேண்டும் என்றால் காலை பிடித்து கதறுவார்கள். வரலாறு நடிகரும் பாருங்கள் இவர்களை. உடனே அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்துட்டு ரசூல்லாட்ட எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூட்டு போறான் ஒருத்தன். புகாரி வருது. ரசூல்லா தான் அவனை வாழ்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. வீட்டுல விஷத்தை வச்சு விட்டார்கள். சாப்பாட்டுல ஆட்டு சப்பையில விஷத்தை வைத்து ரசூலுக்கு கொடுக்கிறார்கள். தான் வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்தவரையே விஷம் வைத்துக் கொண்ட பாவிகள், துரோகிகள் அவர்கள். இவர்கள் என்ன ஹாஸ்பிட்டல் அடிக்கிறதெல்லாம் என்ன ஒரு பெரிய கொடுமை. ரசூலிடத்திலே மண்டியிட்டு பாவ மன்னிப்பை கேட்டு வாழ்வதற்கு சுதந்திரத்தை கொடுத்த பொழுது சுதந்திரம் கொடுத்தவருக்கே விஷம் வைத்தவர்கள். அப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷம் வைத்தவர்களை மன்னித்தார்கள், தண்டிக்கவில்லை. ஜிப்ரீல் வருகிறார், முஹம்மதே இறைச்சியை கடித்து விட்டார்கள். ரசூல் மரணிக்கும் பொழுது சொல்வார்கள், ஆயிஷா, ஹைபரினுடைய அந்த விஷம் இப்பொழுது என்னுடைய ஈரக்குலையை கிழித்துக் கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் சொல்வார், நாயகமே, ரசூலே விஷம். உடனே ரசூல் துப்புவார்கள். ஆனால் ரசூலுக்கு முன்பாக சில நபித்தோழர்கள் சாப்பிட்டு விட்டார்கள், அந்த தோழர்கள் மரணித்து விடுவார்கள். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷம் வைத்த அந்த பெண்மணியை, அந்த குடும்பத்தை அல்லாஹ்வின் தூதர் தண்டிக்கவில்லை. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி பெறுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் வைத்திருந்தார்கள். சுருக்கத்திற்கு நான் வருகிறேன், ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. மஸ்ஜிதுல் அக்ஸா கிறிஸ்தவர்கிட்ட இருந்து வெற்றி பெறுது. அப்ப கிறிஸ்தவர்கள், இப்பொழுதும் அந்த கடிதம் பாதுகாக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் உமருக்கு சொல்றாங்க, எக்காரணத்தை கொண்டும் யூதனை மட்டும் உள்ள அனுமதிச்சிடாதீங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு எழுதி கொடுத்த கடிதம், காசாவினுடைய இரத்தத்திலே குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களே, காசாவினுடைய குழந்தையினுடைய மார்பகத்தில் ஏவுகணையை விட்டு தாக்கக்கூடிய இஸ்ரவேலர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தளபதி உமர் அவர்கள் இஸ்ரவேலர்களான யூதர்களுக்கு எழுதி கொடுத்த கடிதம் இன்றும் உலகத்தில் உயிரோடு இருக்கிறது. கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கும் எழுதி கொடுக்கிறோம் கடிதம், அவர்களுக்கும் எழுதி கொடுக்கிறோம். மதத்தால் நாம் வேறுபட்டாலும் நம் அனைவருக்கும், எங்களுக்கும் இது புனித ஸ்தலம், கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் இது புனித ஸ்தலம், நாம் இருவருக்கும் இது புனித ஸ்தலத்தை போன்றுதானே யூதர்களுக்கும் இது புனித ஸ்தலம். ஆதலால் நாம் இருக்கக்கூடிய சுதந்திரம் யூதர்களுக்கும் இந்த தேசத்தில் கொடுக்கப்படும். நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை சுதந்திரமும் யூதர்களுக்கும் இந்த தேசத்தில் உண்டு என்பதாக. அதனால்தான் உலக வரைபடத்தை, உலக வரலாற்றை ஆய்வு செய்த அத்தனை நடுநிலை ஆய்வாளர்களும் சொல்வார்கள், வரலாற்றில் ஒரே ஒரு காலத்தில் மட்டும்தான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் நிம்மதியாக சுவாசித்தார்கள், நிம்மதியாக இரவு தூங்கினார்கள், நிம்மதியாக ஒரு கவள உணவு சாப்பிட்டார்கள். முஸ்லிம் நிலப்பரப்புகளில் வாழ்ந்த யூதர்கள், அவர்களை வேதக்காரர்களாக கண்ணியப்படுத்தியது இஸ்லாம். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த துரோகிகளை உள்ளே அனுமதிக்காதீர்கள், இவர்கள் துரோகிகள், தர்த்தினியம் பிடித்தவர்கள். நாம சொன்ன வார்த்தை இல்ல. ஐரோப்பியர்கள் முதல் உலக யுத்தம் நடக்கும் பொழுது ஐரோப்பியர்கள் தங்கள் நாடுகளில் எழுதி வைத்தார்கள், தர்த்தினியம் பிடித்த யூதர்களே இங்க நாட்டுக்குள்ளே வராதீர்கள் என்பதாக. ஆனால் உமர் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் கொள்கையால் வேறுபட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய அதே புனித ஸ்தலம் தான் ஜெருசலம் என்பது கிறிஸ்தவர்களுக்கும் புனித ஸ்தலமாக பாவிக்கப்படுகிறது, யூதர்களுக்கும் அது புனித ஸ்தலமாக பாவிக்கப்படுவதனால் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் அத்தனையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். யாரும் அவர்களை தாக்கக்கூடாது, அவர்களின் சார்பாக நாங்கள் நிற்போம் என்று சொன்னார்கள். அந்த சமுதாயத்திற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய விலை, உமரினுடைய கடிதத்திற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய விலை காசாவினுடைய உயிர்கள். என்ன சகோதரர்களே, 21ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வரை யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கிறிஸ்தவர்கள் 1806ஆம் ஆண்டு தியேடர் ஹர்சல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி பிறக்கிறான். இவன் தான் சியோனிசம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறான். நீங்க போய் பார்க்கலாம், கூகுள்ல இருக்கு. இவனுக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாளா சுத்திக்கிட்டே இருக்கு, நமக்கு ஒரு நாடு இல்லை, எல்லா நாட்டிலையும் இவங்க பறந்து கிடக்குறாங்க, நமக்குன்னு ஒரு நாடு வேணும். ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவர்கள் அடிச்சு விரட்டாங்க இவங்களை. தர்த்தினியம் பிடித்தவர்கள், இந்த வார்த்தை மறக்க கூடாது. கிறிஸ்தவ உலகம் யூதர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. அப்பதான் அவன் யோசிக்கிறான், ஒரு ஏமாளியான ஒரு சமுதாயம் இருக்கு பலஸ்தீன்ல, என்ன செய்யறது, இந்த நாடு வாங்கணும், நமக்கு பலஸ்தீன்ல
அந்த நாட்டை நம்ம துண்டாக்கணும். அன்னைக்கு இஸ்லாமிய ஆட்சி பலகீனப்பட்டிருந்தது. உஸ்மானிய பேரரசு, ஒட்டமன் பேரரசு வரலாற்றில் நாம் படித்தோம் அல்லவா, கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தது. மூழ்கி சாகுவதற்கான சவப்பெட்டியினுடைய கடைசி ஆணி அடிப்பதற்கு தயாராகிவிட்டது. ஒட்டமன் பேரரசிற்கான மரணத்திற்கான கயிறு இழுப்பதற்கு தயாரான அந்த காலகட்டம். இப்பதான் இந்த சியோனிசத்தினுடைய தந்தை தியோடர் ஹெர்சல் யோசிக்கிறான், இதுதான் சரியான சந்தர்ப்பம், முஸ்லிம்களினுடைய ஆட்சி பலகீனப்படுது. அப்ப ஐரோப்பியர்களுக்குள்ள நம்ம போனோம்னா அவன் ஏற்கனவே நம்ம பார்த்து பார்த்து விச வச்சு கொண்டவன். ஆதலால் ஒரு ஏமாளியான ஒரு சமுதாயம் உண்டு, நமக்கு வாழ்வு கொடுத்து, நமக்கு ஹைபரில் வாழ்க்கை கொடுத்து, உலகத்தில் எல்லா பிரதேசத்திலும் வாழ்வதற்கான உத்தரவாதம் கொடுத்த உமரினுடைய ஒரு சமுதாயம் உண்டு என்பதாக நினைத்து இவன் என்ன செய்யறான், ஒரு தகவல் அனுப்புறான். உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய யூதர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை சுருட்டிட்டு பலஸ்தீன்ல வந்து நிலத்தை வாங்குங்க அப்படின்னு முதல்ல ஒரு தகவலை கொடுக்கிறான். அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முதல்ல பலஸ்தீனுக்குள்ள வந்தாங்க. ஏழ்மையான முஸ்லீம்கள் அல்லவா, பெரிய தொகையை கொடுத்து நிலத்தை வாங்கினாங்க யூதர்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தோஷம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தா கம்மியா கொடுப்பான், இவன்கிட்ட கொடுத்தா 4 மடங்கு அதிகமா தாரான். இன்னைக்கு பாக்குறமா இல்லையா? ஆனா ரசூல் சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரருக்குத்தான் முதல் உரிமை இருக்கிறது வீட்டை விற்பதற்கு. நான் வீட்டை விற்கிறேன் என்று சொன்னால் முதலில் எனது பக்கத்து வீட்டுக்காரனிடத்தில் தான் கேட்க வேண்டும், நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா என்பதாக. அன்றைக்கு அப்பாவியான முஸ்லிம்கள் ஏதோ பாவப்பட்டு உலகத்திலிருந்து வந்திருக்கிறான், காசு தரான், வட்டி தொழில் செய்து கொளுத்தம் அந்த யூதர்கள் உள்ள வந்த உடனே பலஸ்தீனுடைய நிலத்தை 1க்கு 10 மடங்கா வாங்கினார்கள். முஸ்லிம்கள் வெகுளியாக வித்துக் கொடுத்தார்கள். 1924 முதல் உலக யுத்தம். சொன்னது பிரிட்டன். ஜெர்மன்ல தான் அதிக யூதர்கள் இருந்தாங்க. ஏன் ஹிட்லருக்கு யூதர்கள் மீது வெறுப்பு? இதுதான் காரணம். முதல் உலக யுத்தத்தில் பிரிட்டன் ஒரு ஒப்பந்தம் கொடுக்க யூதர்களுக்கு, உலகத்தில் வாழக்கூடிய யூதர்களை ஃபுல்லா கூப்பிட்டு ஒரு சியோனிசம் ஒரு அமைப்பு உருவாயிட்டு அந்த அமைப்புக்கு ஒரு அறிக்கை எழுதி கொடுக்க, முதல் உலக யுத்தத்தில் ஜெர்மனிக்கு எதிராக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அப்போ உங்களுக்கு நாங்க மத்திய கிழக்குல பலஸ்தீன்ல உங்களுக்கு ஒரு நாட்டை நாங்க உருவாக்கி தரோம் சொல்லி இன்னைக்கு அந்த பார்ப்பர் அறிக்கைன்னு சொல்லி இன்னைக்கு உயிரோடு இருக்கு அந்த அறிக்கை. பிரிட்டன் சொன்ன உடனே ஜெர்மனிலேயே ஜெர்மனியினுடைய உணவையை சாப்பிட்டுக் கொண்டு ஜெர்மனியினுடைய ராணுவத்திலேயே வாழ்ந்து கொண்டு ஜெர்மனிக்கு எதிராக முதல் உலகத்தில் பிரிட்டனுக்கு எதிராக ஒன்னதான் ஹிட்லர் பார்த்தாரு. ஆஹா, இவன் பாவிகள், துரோகிகள், இவனை விடவே கூடாதுன்னு சொல்லி 5 லட்சம் யூதர்களை பார்த்து பார்த்து கொலை செய்தார். அப்பொழுது கப்பலிலே ஏறி ஒவ்வொரு நாடாக தத்தளித்தார்கள் ஐரோப்பிய உலகம். இன்றைக்கு எந்த அமெரிக்காவும் பிரான்சும் பிரிட்டனும் இன்றைக்கு இஸ்ரேலுக்காக தன்னுடைய ஆயுதத்தை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறதோ, அன்றைக்கு இதே யூதர்கள் ஹிட்லரிடத்திலிருந்து உயிர் பிழைத்தால் போதும் என்பதாக ஓடி வந்த பொழுது கப்பல்ல வரும் பொழுது எல்லா ஐரோப்பிய உலகமும் மறுத்து விட்டார்கள் உள்ளே விடுவதற்கு. இன்னைக்கு அந்த கப்பல் போட்டோ இருக்கிறது. அந்த கப்பல் அவர்கள் கையால் எழுதி கொண்டு ஒரு பேனர் இருக்கு, அந்த பேனர்ல எழுதி வைத்திருந்தார்கள், உலகம் எங்களை கைவிட்டு விட்டது, முஸ்லிம்களே நீங்கள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என்பதாக. பலஸ்தீனினுடைய கடற்கரையிலே ஆடை இல்லாமல் ஒட்டிய வயிறோடி பரட்டை முடியோடி இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வருவதை பார்த்தவுடன் முஸ்லிம் சமுதாயம் தங்கள் நிலத்தை கொடுத்தார்கள். அதற்கான விலைதான் காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. முதல் உலக யுத்தம் ஹிட்லர் பார்த்து பார்த்து கொன்ற பொழுது எந்த ஐரோப்பிய உலகமும், அத்தனை ஐரோப்பிய உலகமும் தங்களினுடைய கதவை அடைத்து விட்டார்கள். பலஸ்தீனிலே வந்து கண்ணீர் வடித்தார்கள், உலகம் எங்களை கைவிட்டு விட்டது, நீங்கள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். முஸ்லிம்கள் வரவேற்றார்கள். தாமதம். 2ஆம் உலக யுத்தம் முடிவுக்கு வருகிறது 1947. எந்த தேசம் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்ததோ, எந்த தேசம் ஆடை அணிவதற்கு வாய்ப்பு கொடுத்ததோ, எந்த தேசம் எல்லா ஐரோப்பியர்களும் பார்த்து பார்த்து கொலை செய்த பொழுது, ஐரோப்பியர்கள் அனைவரும் தர்த்தனியம் என்பதாக ஒதுக்கி வைத்த பொழுது, எந்த பலஸ்தீன் தேசம் கைகோர்த்து கையோடி நெஞ்சோடி அரவணைத்துக் கொண்டதோ, அந்த யூதர்களுக்கு 1947 பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்தது. அமெரிக்கா 2ஆம் உலக யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சிச்சு. அமெரிக்காவினுடைய தயவோடு சொந்த அடைக்கலமான தேசத்தையே 2ஆக பிரித்து இன்றைக்கு அந்த தேசத்தையும் ஆக்கிரமித்து கடைசியாக காசா 25-35 கிலோமீட்டர். என்ன நடக்க போதுன்னு தெரியல. நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தால் இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த நிலமும் இஸ்ரவேலர்களிடத்திலே சென்றுவிடும். 80 வருடத்திற்கு முன்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அரவணைத்த அந்த சமுதாயம் கடைசி நிலத்தையும் இப்பொழுது இழப்பதற்கு தயாராகிவிட்டது. இதுதான் துரோகத்தினுடைய ஒரு சுருக்க வரலாறு. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله وصلى الله وسلم على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. நண்பான உறவுகளே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இவ்வளவுதான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த காலத்திலிருந்து
தற்பொழுது வரை எந்த தேசம் ஒரு 100 வருடத்திற்கு முன்பு வரை நமக்கும் அவர்களுக்கும் எந்த பகையுமே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு தான் பகை. அவங்க கிறிஸ்தவர்கள் தான் தேடி தேடி கொன்றார்கள் யூதர்களை. அந்த நேரத்தில் நாம தான் அரவணைச்சோம் அவங்களை. அதனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு பொதுவாக முஸ்லிம் சமுதாயம் உணர்ச்சி வசப்படக்கூடிய சமுதாயம், கோவப்பட்டாலும் கூட அன்பு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், எதிரியாக இருந்தாலும் கூட அரவணைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத் காசாவினுடைய கடைசி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. காசாவினுடைய நிலப்பரப்பையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே 2019 அதாவது ட்ரம்ப் அவர்கள் மூலியமாக இஸ்ரேலினுடைய தலைநகரம் ஜெருசலம் என்பதாகவே அறிவித்து விட்டார்கள். அபிஷியலாக அவர்கள் பலஸ்தீன் என்ற ஒரு நாடே இல்லைன்னு அவங்க இஸ்ரேல் உருவாக்கிட்டாங்க. இப்ப சட்டப்படியாக ஐக்கிய நாடு சபையில அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் இந்த காசா பகுதி மட்டும் முஸ்லிம்கள் கையில இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 வாரம் 3 வார யுத்தத்துல பெரிய அளவுக்கு எவ்வளவுதான் நிற்க முடியும் அந்த மக்களும். ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. காரணம், அமெரிக்கா என்ற ஒரு பெரிய அரக்கன் கடற்கரையில் ஏவுகணையை வைத்து நின்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் காசாவும் என்னமும் செய்து கொள்ளட்டும், மீது யாராவது உள்ளே தலையிட்டா ஓநாட்ட நான் அடிச்சிருவேன். ரஷ்யா பெரிய முயற்சியோடு இந்த யுத்தம் நிப்பாட்டப்படணும் சொல்லி ஐக்கிய நாடு சபையில தன்னுடைய பவரை கொண்டு ஒரு கருத்தை சொல்லுகிறது. அமெரிக்கா என்ன செய்கிறது சொன்னா தன்னுடைய நோட்டோ பவரை வச்சு அதெல்லாம் யுத்தம்னா நிப்பாட்டப்படக்கூடாது, நடக்கிறது நடக்கட்டும் என்பதாக. அப்ப அமெரிக்காவினுடைய தலைமையில ஒரு பெரிய இன சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. முடிவு என்ன ஆகும், அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. மனித அறிவை கொண்டு யோசித்தோம் என்று சொன்னால் பலஸ்தீன் என்ற வார்த்தையே இஸ்ரவேலர்களினுடைய வரைபடத்தில் நீக்கப்பட்டு விட்டது. இனி உலக வரைபடத்தில் அந்த நாடே இருக்காது. முஸ்லிம்களுக்கு இனி எதுவுமே இருக்காது. நம்மால் முடிந்ததெல்லாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். நம்மால் முடிந்தது அதுதான். பெரும் ஆட்சியாளர்களால் கூட ஒன்றும் செய்ய முடியாத இந்த நேரத்தில் நம்மால் முடிந்தது என்ன? அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன ஃபீ கஸ்ஸா. ரசூல் பாதிக்கப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாத நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக ஒரு நியதி என்னவென்று சொன்னால், யாருமே உதவ முடியாத நேரத்தில் எல்லோரும் ஒரு கட்டத்தில் நம்மை கைவிட்டு விட்டால் நம்மை காக்கக்கூடிய இரட்சகனாய் அல்லாஹ் இறங்கி வருவான். எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க, உலகத்துல எந்த பவரை கொண்டு நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்ற கடைசி கட்டத்திற்கு வரும் பொழுதுதான் அல்லாஹ் தன்னுடைய உதவியை இறக்குவான். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது என்று கண்ணீரோடி கேட்ட பொழுதுதான் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வினுடைய உதவி மிக சமீபம். நாம் அதிகம் அந்த சமூகத்தை நினைத்து பிரார்த்தனை செய்வோம். சும்மா பேஸ்புக்ல அவன் போராளி, இவன் போராளி, அவன் யார் தெரியுமா, இந்த வார்த்தைகளை நிப்பாட்டுவோம். இங்கு இழந்து நிற்பது அந்த பெற்றோர்கள். பச்சிலம் குழந்தைக்கு என்ன தெரியும், மதம் என்ன தெரியும் சகோதரர்களே, என்ன கொள்கை, எதற்காக நாம் குண்டிட்டு சாகப்பட்டோம் என்று எதுவும் அதுக்கு தெரியாது. யார் போராளிகளும் யார் வீரர்களும் யார் வெற்றியும் அல்ல. இங்கு ஒவ்வொரு பிணங்களும் கண்ணீரோடு அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டு அந்த இடத்தில் வைத்து என்னுடைய மகனாய் என்னுடைய குழந்தையாக யோசித்து பார்க்கும் பொழுது என்ன வெற்றி கிடைத்து விட போகிறது சகோதரர்கள். அதனால் முதல்ல இந்த கொள்கையிலிருந்து அவன் போராளி இவன் இப்படி இந்த பொதுமக்களை எதிரியாக்கக்கூடிய காரணம், நாம் ஒரு நாட்டில் வாழுகிறோம். வெகுஜன மீடியாக்கள் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நம்பக்கூடிய நாமும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய எழுத்துக்கள் இனி ஒருவரை நமக்கு எதிரியாக ஆக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிதானம். நம்மால் முடிந்தது தஹஜ்ஜத்தில் இந்த உம்மத்திற்காக செய்ய முடிந்தது என்ன? நம்ம எத்தனை பேர் தஹஜ்ஜத்தில் துஆ செய்கிறோம்? நம்ம எத்தனை பேர் லுஹாவில் துஆ செய்கிறோம்? நம்ம யாரேனும் ஒரு துஆவை கிட்டத்தட்ட 250 கோடி முஸ்லிம் இருக்கிறோம். உளப்பூர்வமாக அல்லாஹ்வே நீ மீட்டெடுப்பாய் என்று நாங்கள் நம்புகிறோம். நீ ஆற்றல் உடையவன், உன்னுடைய படையை உலகத்தில் இதுவரை யாரும் தோற்றதில்லை, தோற்கடித்ததில்லை. அல்லாஹ்வே அந்த மக்களை நீ காப்பாயாக. பொது அல்லாஹ்வுடைய நியதி, இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் சோதிப்பான், ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான். நம்முடைய கடமை அதிகம் பிரார்த்தனை செய்வது. உண்மையான வரலாறுகளை உங்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தால், உங்களுக்கு அல்லாஹ் ஆய்வை கொடுத்திருந்தால், உங்களது அறிவை கொண்டு சமூகத்திற்கு உண்மையான வரலாறுகளை கொண்டு செல்லுங்கள். துவேஷத்தை கிளப்புவதை விட ரசூலினுடைய வரலாறு நெடுகிலும் படித்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். நண்பர்களை பெருக்கியதை விட எதிரிகளை சம்பாதித்தது மிக குறைவாக இருக்கும். ரசூல் தன்னுடைய பேச்சாலோ தன்னுடைய நடத்தையாலோ எதிரிகளை, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், கெட்டதின் மீது நன்மை தூவுங்கள், எதிரிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு நண்பனாக மாற்றி கொடுப்பான் என்று சொல்கிறார். பாதலால் உண்மையான வரலாறுகளை வாலிபர்கள் படிக்கிறீர்கள், ஆய்வு செய்யுங்கள். ஒரு போலியான வரலாறு, ஒரு துரோகத்தினுடைய வரலாறு இன்றைக்கு உண்மையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களது அறிவை கொண்டு இந்த சமூகத்திற்கு நீங்கள் உண்மையான வரலாறை வெளியே கொண்டு வாருங்கள். முடிந்த அளவிற்கு இஸ்ரேலினுடைய பொருட்கள், நம்முடைய நாட்டில் எவ்வளவு பொருள் உண்டு,
நம்முடைய நாடு தயாரிக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வளரக்கூடிய எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு நீங்கள் இல்லை, வேற வழியே இல்லை என்று சொன்னால் வேறு தெளிவா தெரியுது இது இஸ்ரேலினுடைய தயாரிப்பு என்பதாக. அதற்கு மாற்றாக எத்தனை நம்முடைய நாட்டினுடைய பொருள் உண்டு. நம்முடைய நாடு தயாரித்த பொருள் எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. அந்த பொருளை நீங்கள் காரணம் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பொருளாதாரம். உலகமே கண்டு நீங்க அமெரிக்கா ஓடி போது, பிரான்சும் ஜெர்மனும் ஓடி போய் கையை கொடுக்கு உனக்கு பின்னாடி நாங்க நிக்கிறோம் சொல்றாங்கன்னா அது காரணம் எல்லாத்துக்கும் வட்டியை கொடுத்து பயங்கரமான பொருளாதாரத்தை பெருக்கி வைத்திருக்கிறார். இஸ்ரேல் என்பது அமெரிக்காவினுடைய ஈரக்கொலை. அது காத்தே ஆகணும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. காரணம் பொருளாதாரம், தங்க முட்டையிடக்கூடிய வாத்து. அவனுடைய பொருளாதாரம் நம் மூலியமாக ஜப்பான் ஒரு நாடு ஹிரோஷிமாவை அமெரிக்கா அடிச்ச பொழுது அந்த மக்கள் பெரிய அளவுக்கு மத துவேஷத்தை பரப்பவில்லை. அவங்க அறிவுபூர்வமாக இனி அமெரிக்காவுடைய பொருளை புறக்கணிப்போம் என்று புறக்கணித்தார்கள். உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக நிற்கிறார்கள். மேடியன் ஜப்பான் பெரிய தரம் உங்களுக்கு தெரியும். வாட்சில ஜப்பான் வாட்சினா முதல்ல அவங்க செஞ்சது என்னன்னா தங்கள் எதிரிகளினுடைய பொருட்களை புறக்கணித்தார்கள். தங்கள் நாட்டினுடைய சுதேசி பொருட்களுக்கு அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள். இப்ப நம்ம நாட்டுல குளிர்பானமா இருக்கட்டும், மத்த எந்த பொருளா இருக்கட்டும், நம்ம நாட்டினுடைய மக்கள் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை போட்டு செலவு செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. அதற்கு நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள், முக்கியத்துவப்படுத்துங்கள். அவர்களினுடைய பொருட்களை முடிந்த அளவிற்கு நாம் தவிர்த்து கொள்வோம், அதிகம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலகீனமாக ஒன்றும் உதவ முடியாமல் கைகளும் வாய்களும் கெட்டப்பட்டு கண்ணீரோடித்தான். பார்த்து பார்த்து உள்ளங்கள் எல்லாம் செத்து விட்டது. இனி பார்ப்பதற்கு சக்தி இல்லையா அல்லாஹ், லா தாக்கத லனா, எந்த சக்தியும் இனி எங்களுக்கு இல்லை. இல்லா குவத்துக், உன்னுடைய சக்தியை தவிர. லா நாஸிர லனா இல்லா நுஸ்ரத்துக், உன்னுடைய உதவியை தவிர அந்த மக்களுக்கு எந்த உதவியும் இல்லை. லா ஹாஃபித லனா இல்லா ஹிஃபுதுக், உன்னுடைய பாதுகாப்பை தவிர அந்த மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லையா அல்லாஹ், அவர்களை நீ பாதுகாப்பாயாக, எதிரிகளை தோற்கடிப்பாயாக. அல்லாஹும்ம யா முன்சிலல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே, முஜ்ரிய ஸஹாப ஹாஸிமல் அஹ்ஸாப யஹ்ஸிமுஹும், யார் அநியாயம் செய்வார்களோ அவர்களினுடைய கால்களை நடுங்க வைப்பாயாக. அநீதத்திற்கு உட்படுத்தப்பட்ட அந்த மக்களினுடைய கால்களை ஸ்திரப்படுத்துவாயாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.